9.5 பவுனு. 9.5 பவுனுக்காக ஒரு உயிரை சாவடிக்கிற மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஒரு ப்ரெஷர் வந்ததுன்னா நீங்கள் அடித்து ஒருத்தனுடைய தலை காஞ்சவனுடைய லைஃப்பை வந்து காலி பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் சயின்டிஃபிக்காக உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கான வேலையை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. இது வந்து வேலை செய்வதற்கு சோம்பேறித்தனம் அடைந்த காவலர்களும் காவல்துறையும் மிருகத்தனமான பிரிட்டிஷ்காரன் காலத்து அந்த கார்ல நகை வச்சிருந்ததா அந்த பெண்ணும் அந்த வயதான அம்மாவும் சொல்றாங்க. அந்த காரை வந்து எடுத்துட்டு போறான், இவனுடைய ஃப்ரெண்டு எடுத்துட்டு போறான், பார்க் பண்றான். அதுக்கப்புறம் இவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த நகை அங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நகை அங்கதான் காணாம போச்சு. அப்போ அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்குள்ள யார் வந்திருக்கா? ஒரே ஒரு ஆளு அஜித் குமார் அவரோட நண்பர்களும் தான் வந்திருக்காங்க, வினோத். அந்த பையன் தப்பு பண்ணானா இல்லையான்றது நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. ஆனா அதை கராபரேட் பண்ணி சயின்டிபிக்கா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான எந்த எஃபர்ட்டையுமே இவங்க எடுக்கல. இவங்க நம்பினது வந்து ஒரே ஒரு மெத்தடை தான் நம்பியிருக்காங்க. டிஎஸ்பி உள்ளவர அடிச்ச டீம் வந்து மானாமதுரை டீம், கிரைம் டீம், அவங்க தான் அடிச்சிருக்காங்க. திரிபுவனத்துக்கும் மானாமதுரைக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டும் வேற வேற ஊர்கள். ஏன் திரிபுவனம் டீம் வந்து அடிக்கல? ஏன் மானாமதுரையிலேருந்து டீம் வச்சு அடிக்கிறாங்க? அது கிரைம் விசாரிக்கக்கூடிய ஒரு டீம், அந்த டீம் ஏன் அடிக்குது? அப்போ ப்ரெஷர் வந்து இவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? ஸோ அந்த ஸ்டேஷன் வளர்ப்பில் இல்லாமல், அந்த ஸ்டேஷன் வளாகத்தில் இல்லாமல் இவங்க வந்து தனியாக பிரிஞ்சு போய் அடித்து இது பண்ணதுன்றது வந்து இவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்கேருந்தோ வந்திருக்கு. அது எங்கேருந்து வந்திருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்க முடியுதுன்னா. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இளைஞர் அஜித் குமார் காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை வந்து உறுதி செய்யக்கூடிய வகையில் காவலர்கள் அவரை தாக்கக்கூடிய வீடியோ, அதிர்ச்சிகரமான வீடியோ இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. இது மாதிரி லாக்அப் டெத் நடந்த உடனேயே காவல்துறை தரப்பில் ஒரு பொய்யான ஒரு கதை வந்து கட்டவிழ்க்கப்படும். அந்த கதை வந்து கடைசியில் வந்து இல்லை, அது பொய் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில் ஒரு சில வழக்குகளில் தான் இந்த மாதிரியான ஆதாரங்கள்லாம் வெளியில் வரும். எல்லா வழக்குகள்லையும் வராது. இந்த வழக்கில் இப்படியான ஒரு ஆதாரம் வெளியாகி இருப்பது, ஏன்னா நீங்கள் பல காவல்துறை மரணங்களை பார்த்துருப்பீங்க, அது தொடர்பான வழக்குகளை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வழக்கில் நியாயம் கிடைப்பதற்கு எந்த அளவுக்கு பங்காற்றுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெரிய பங்காற்று. ஏன்னா அடிக்கக்கூடிய காவலர்கள் எல்லாருமே காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கல. இது லாக்அப் டெத்துனா, லாக்அப்புன்றது இருக்கிறது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான். மேக்ஸிமம் லாக்அப் டெத் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே, அந்த சரௌண்டிங்குள்ளே தான் நடக்கும். ஆனால் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடம் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சிவகங்கை மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் காம்ப்ளெக்ஸில் எடுக்கிறாங்க. அடிக்கிறவன் எவனும் யூனிஃபார்ம் போட்டில் 2 பேர் அடிக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது 2 பேர் அடிக்கிறாங்க. அடிக்கிறவன் அன்யூனிஃபார்மில் தான் இருக்கான். அது எப்படி? அது இந்த கிரைமுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு. அவங்க வந்து யூனிஃபார்மே போட மாட்டாங்க. ஐஎஸ் அதே மாதிரி யூனிஃபார்ம் போட மாட்டாங்க. சார், தொழில் சார்ந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகை. அந்த மாதிரி இது அடிக்கிறவங்க கிரைமு, அடிக்கப்பட்ட குற்றமும் கிரைமு. ஆனால் அடிக்க வேண்டிய இடமோ விசாரிக்க வேண்டிய இடமோ எந்த இடம்? காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு வெளியே அடிக்கிறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுடிகள் ஒருத்தனை வந்து கூட்டிட்டு போயிட்டு அடிக்கிற கதை தான். பொது இடத்துல வச்சு அடிக்கிற மாதிரி, இல்லைன்னா அவர் தனியா அவங்களோட இடத்துல வச்சு அடிக்கிற. தென்னந்தோப்பு கூட்டிட்டு போயிருக்காங்க, அந்த பத்ரகாளி அம்மன் கோவில் பிரெமிசஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க, சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, பல இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பையனை 6 மணிக்கே அவன் வந்து மயங்கி விழுந்ததா 6:30 மணிக்கே தகவல். ஆனால் அவன் இறந்து கொண்டு வரப்பட்டதாக தனியார் ஆஸ்பத்திரியில் டிக்ளேர் பண்ணப்பட்ட டைம் நைட்டு 10:30. 6லேருந்து 10 வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல.
அது ஒரு 4-4.5 மணி நேரம் அந்த பாடியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் தனியார் ஆஸ்பத்திரியில் ப்ராட் டெட்டுன்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போயிருக்காங்க. இதுதான் நடந்த விஷயம். சரி, இப்போ ஒரு நபரை வந்து ஒரு 2 நாட்கள் கஸ்டடியில் வச்சு டார்ச்சர் பண்றாங்க. இவ்வளோ டார்ச்சரையும் தாண்டி ஒருத்தர் வந்து தான் செய்யாத ஒரு குற்றத்தை செய்த அப்படின்னு நீ ஒத்துக்கோ அப்படின்னு உண்மையிலேயே அவர்கிட்ட இருந்து ஒரு குற்றம் செஞ்சா அவர் உண்மையை ஒத்துக்கிட்டா அதன் அடிப்படையில் இந்த வழக்கு முடியும், நகை காணாமல் போன நகை கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் அடிச்சிருந்தா வெறும் ஒரு 3-4 மணி நேரத்திலேயே காவல்துறையால் ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம்ல. இவ்வளோ அடி வாங்கியும் சொல்ல மாட்டான் அப்படின்னா அவன் கிட்ட நகை இல்லை, அவன் திருடலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு காவல்துறை வந்து சேர்ந்துருக்கும் முடியும் இல்லை. நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், 2 நாளா ஒருத்தரை வச்சு இவ்வளவு டார்ச்சர் பண்றோம், அப்போதும் கூட காணா போன நகை கிடைக்கல அப்படின்னா என்ன மனநிலை, என்ன நடந்துச்சு, அதோடைய பின்னணி என்ன? இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்திருக்கு அசீஃப். அதாவது அந்த கார்ல நகை வச்சிருந்ததா அந்த பெண்ணும் அந்த வயதான அம்மாவும் சொல்றாங்க. அந்த காரை வந்து எடுத்துட்டு போறான், இவனுடைய ஃப்ரெண்டு எடுத்துட்டு போறான், பார்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த நகை அங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நகை அங்கே தான் காணாமல் போச்சு. அப்போ அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்குள்ளே யார் வந்திருக்கா? ஒரே ஒரு ஆள் அஜித்குமாரும் அவரோட நண்பர்களும் தான் வந்திருக்காங்க. வினோத் அவரும் தான், 2 பேரும் தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட தான் அந்த நகை இருந்திருக்கும் அப்படின்றத வந்து அடித்து வாங்குறாங்க. வரஸ் வந்து இவங்க வந்து இவங்களுடைய செல்ஃபோனை, அந்த நகை காணாமல் போனதுலேருந்து இவங்களுடைய மூமெண்ட்ஸை, செல்ஃபோனை எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு பார்த்துருக்கணும். இப்போது ஞானசேகரன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அஃபென்ஸ் பண்ணுறான். அஃபென்ஸ் பண்ணிவிட்டு சாருன்னு அவன் பேசுகிறான். ஆனால் ஆக்சுவலாக அவனுடைய செல்லு வந்து எலக்ட்ரானிக் டேட்டா பிரகாரம் ஃப்ளைட் மோட்டில் இருந்திருக்கு. அவன் யார்கிட்டையுமே பேசல, இன்கமிங் காலும் வரல. அதுக்கப்புறம் அவன் வந்து கால் டீட்டெயில் ரெக்கார்டை எடுக்கும்போது அந்த வட்டச் செயலாளர்கிட்ட பேசியிருக்கான். அந்த மாதிரி டீட்டெயிலாக வருது. அப்போ அந்த வட்டச் செயலாளர் வந்து இவனை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனப்போ போலீஸ் விட்டுட்டு இவனுடைய செல்லை வந்து வாங்கி வச்சு பிரேக் பண்ணுறாங்க. அப்போது இவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட வீடியோ வந்து அந்த செல்லுக்குள்ளே இருக்குது. அதை இவன் அழிச்சிருக்கான். ரெக்கவரி டேட்டா போட்டு அதை எடுத்துடுறான். அப்போ தான் ஞானசேகரன் அந்த குற்றம் பண்ணான்றது கன்ஃபார்ம் ஆகுது. அவன் சிங்கிளாக தான் வந்து பண்ணியிருக்கான்றது அந்த டேட்டாவில் தெரியுது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்கலான்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் இருக்கு. அதை ஏன் இவங்க செய்யலைன்றதான் இப்போ கேள்வி. அதை இவங்க செய்யலை. சயின்டிஃபிக்காக அந்த பையன் அஜித்குமாரோட மூமெண்ட்டுன்னா, அவனுடைய செல்ஃபோன் மூமெண்ட்டுன்னா, செல்ஃபோன் வச்சுருப்பான், செல்ஃபோனோட மூமெண்ட்டுன்னா அவன் யாரை பார்த்தான், அந்த நகையை எடுத்திருந்தானா ஒரு வேளை மார்வாடி கடையில் கொடுத்துருப்பான், இல்லைன்னா நகை உருக்குறவங்களுக்கு கொடுத்துருப்பான், இல்லை வீட்டில் சொல்லியிருப்பான். வீட்டில் எங்கேயாவது ஏதாவது வச்சுருக்கானா, அவன் வீட்டை சோதனை போட்டாங்கன்னா இல்லை. இதெல்லாம் நடக்கவே இல்லை. குறைந்தபட்சம் சிசிடிவியை பார்த்துருக்கணும். இல்லை, கோவில் வளாகம்ன்ற போது சிசிடிவி இருந்திருக்கும். கடைசியில் வந்து சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொல்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நிறைய சிசிடிவிகள் வந்து இவங்க பராமரிக்கிறதே இல்லை. அது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சிசிடிவி வேலை செய்யலைன்னாலும் அவன் போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே சிசிடிவி இருந்திருக்கும். அவனோட மூமெண்ட் இருக்கிற இடங்கள்ல எல்லாத்துலேயும் நிறைய இடங்கள்ல சிசிடிவி இருந்திருக்கலாம். அது சிட்டி கிடையாது, திருபுவனம்ன்றது ஒரு வில்லேஜு. அங்கே எவ்வளோ சிசிடிவி இருக்குன்னு தெரியல. மொத்தத்தில் அந்த பையன் தப்பு பண்ணானா இல்லையான்றது நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. ஆனால் அதை கராபரேட் பண்ணி சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான எந்த எஃபர்ட்டையுமே இவங்க எடுக்கலை. இவங்க நம்பினது வந்து ஒரே ஒரு மெத்தடை தான் நம்பியிருக்காங்க. அது வந்து பிரிட்டிஷ்காரர் மெத்தடு. அடி பல்ல கிரைம் அக்யூஸ்ட் வந்து நீங்கள் லாண்ட் ஆர்டர் அக்யூஸ்டு கூட ஜாமீனுக்கு போய் நிற்கலாம். கிரைம் அக்யூஸ்டுக்கு போகவே முடியாது. அவன் உண்மையே பேச மாட்டான். அவன் பேசுறது உண்மைன்றது வந்து அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனிதராக வந்து கிரைம் அக்யூஸ்ட் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் மேலே ப்ரீவியஸாக எந்த கேஸும் கிடையவே கிடையாது. கோவிலில் வேலை செய்கிறவங்க அவரை நல்ல விஷயமா தான் சொல்கிறாங்க. அவரை பற்றி பேசும்போது நல்லா தான் சொல்கிறாங்க. நல்ல மனுஷனாக தான் இருந்திருக்காப்புல. அவரு வந்து வீல் சேர் கொடுத்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து தப்பான ஒரு விஷயத்துக்கு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. நீ தப்பான ஒரு விஷயம், சப்போஸ் அவர் திருடவே இல்லை, நீ எவ்வளோ அடித்தாலும் என்ன வரும்?
திருடலன்னு தானே வரும். திருடினா தானே திருடினான்னு சொல்லுவான், திருடல. இல்ல இப்போ எனக்கு அதுதான் டவுட். நான் முதல்ல கேட்ட கேள்விதான். ஒரு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நகையை மீட்டெடுக்கணும். எனக்கு மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் வருது. இப்போ நகையை மீட்டெடுத்தாதான் இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்றதா அர்த்தம். அது கேஸை அஃபிஷியலாக எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல, அன்அஃபிஷியலாக தான் விசாரிக்கிறாங்க. எல்லாமே அன்அஃபிஷியலாக நடக்குது. அப்போ அந்த காவல்துறையினரோட மோட்டிவ் நகையை எப்படியாவது மீட்டணும்னு தான் இருந்திருக்கணும். அப்போ அஜித்குமாரை ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்களுடைய இந்த கேவலமான வழியில இந்த விசாரணை நடத்தி இருந்த அந்த சமயத்துல அவங்களால புரிஞ்சுட்டு இருக்க முடியும். இவன் எடுக்கல, இனிமேல் இவனை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மேல இருந்து ப்ரெஷர் வருது, இவனை அடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம போய் உண்மையா நகை எங்க இருக்குதோ அதை போய் தேட போகணும்னு அவங்க ஏன் டைவர்ட் ஆகி போகல? அந்த அளவுக்கு மேல இருந்து வேற என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இதுல இடையிலேயே ஒண்ணு வருது இல்லையா, அவனை இன்னும் அடிச்சு விசாரிங்க. மறுபடியும் ஒரு ப்ரெஷர் வருது. அதை ஒரு டிஎஸ்பி பண்றாரு, டிஎஸ்பி உள்ள வர்றாரு. அடிச்ச டீம் மானாமதுரை டீம், கிரைம் டீம், அவங்க தான் அடிச்சிருக்காங்க. திரிபுவனத்துக்கும் மானாமதுரைக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டும் வேற வேற ஊர்கள். ஏன் திரிபுவனம் டீம் அடிக்கல, ஏன் மானாமதுரையிலேருந்து டீமை வச்சு அடிக்கிறாங்க? அது கிரைம் விசாரிக்கக்கூடிய ஒரு டீம், அந்த டீம் ஏன் அடிக்குது? அப்போ ப்ரெஷர் இவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? போலீஸ் ப்ளஸ் பாலிட்டிக்ஸ் கம்பைன் ஆகி இதுக்குள்ளே வருது. 2 பேரும் சேர்ந்து போலீஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்களா? ஆசிஷ் ராவத்துக்கு எஸ்பி அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்களா? பொதுவாக இந்த மாதிரி கிரைம் கேஸ் எல்லாம் எவிடன்ஸ் போட்டு கம்ப்ளைண்ட் எழுதி அது மாதிரிலாம் விசாரிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னா அது உடனடியாக இந்த ப்ரூட்டுவல் மெத்தடில் விசாரிச்சுட்டு அவங்க ஃபைண்டிங்ஸ் எடுப்பாங்க. இந்த டீமோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்பெஷல் டீம், டிஎஸ்பி டீமு, எஸ்பி டீமு, இந்த டீமோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குன்னா, ஜாதி பதட்டம் உள்ள மாவட்டம். அங்கே ஜாதி கலவரங்கள் ஹெவியாக நடக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் அவங்களுடைய பிஹேவியர் எப்படின்னா, யாருக்கும் எதுக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, இறங்குவாங்க, அடிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய மெத்தட். ஆப்ரேஷனல் மெத்தடு, ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கு அப்படி தான் இருக்கும். இறங்கி அடிப்பாங்க, அதில் என்ன விளைவு வருதோ அதை பார்த்துப்பாங்க. அப்படி தான் இதுலேயும் இறங்கி அடிச்சிருக்காங்க அவங்க. அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த ஸ்டேஷன் வளர்ப்பில் இல்லாமல், அந்த ஸ்டேஷன் வளாகத்தில் இல்லாமல் இவங்க தனியாக பிரிஞ்சு போய் அடித்து இது பண்ணதுன்றது இவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்தோ வந்திருக்கு. அது எங்கேருந்து வந்திருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்க முடியுதுன்னா, திமுகவை சேர்ந்த ஒரு டீம் கிட்ட தான் அந்த இது வந்திருக்கு. சரி, இப்போ நீங்க சொல்றீங்களே ஒரு டீம், இந்த டீம் அடிச்சிருக்கு, அந்த டீமுக்கும் இந்த இந்த சம்பவம் நடந்த அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க வேற ஒரு எல்லையில இருந்து உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ காவல்துறை இப்படியாக தங்களுக்குள்ள ஒத்துழைப்புல, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உன் தரப்புல இருந்து ஒரு 6 போலீஸை கூப்பிடுவேன், அந்த 6 போலீஸ் எனக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுக்கும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கூப்பிடுவேன். இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே மறைமுகமாக சட்டத்திற்கு புறம்பாக காவலர்களை பரிமாற்றிக் கொள்வது அப்படின்றது நடக்குது அப்படின்றது இன்னைக்கு அம்பலமாயிருக்கா? கண்டிப்பா, அது ஏற்கனவே இருக்கு. எஸ்பி ஸ்பெஷல் டீம்னு ஒன்று இருக்கு. அவங்க அதிரடி படைன்னு போட்டுப்பாங்க. அவங்க எஸ்பி பின்னாடியே போவாங்க. எஸ்பி ஸ்பெஷல் டீம் பல கேஸுகளை எஸ்பிக்கு இன்ட்ரெஸ்டடான கேஸுகளை அவங்க எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்தாலும் விசாரிப்பாங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்பிக்கு சரியாக கட்டுப்பட மாட்டாரு அப்படின்னா, அவர் தொடர்பான கேஸை இந்த ஸ்பெஷல் டீம் விசாரிக்கும். அதுக்கு எஸ்பிக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு அதிகாரம் இருக்கு. எஸ்பியோட ஸ்பெஷல் டீமுக்கு அதிகாரம் இருக்கு, எஸ்பிக்கே அதிகாரம் இருக்கு. அது அவர் யாரை வச்சு வேணா எப்படி வேணா விசாரிக்கலாம். அந்த மாதிரி குற்ற நிகழ்வுகளை, கிரைம்னா பணம் திருட்ட விசாரிக்கிற டீம் தான் இந்த. அது எஸ்பி கண்ட்ரோல்லையும் இருக்கும், டிஎஸ்பி கண்ட்ரோல்லையும் இருக்கும். இப்போ மானாமதுரை டிஎஸ்பி வராருன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்க டீம் தான் இதை அடிச்சிருக்காங்க. அதனால மானாமதுரை டிஎஸ்பி உள்ள வர்றாரு. அவர் உள்ள பஞ்சாயத்து பேசுறாரு, 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேசுறாரு. அப்போ அவரோட மாமூல் வாழ்க்கை எவ்வளோ இருக்கும், அவரோட மாமூல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கும்ல, அப்போதானே 50 லட்சம் ரூபாய் தர முடியும். இல்லை அந்த 6 கான்ஸ்டபிள் அவங்க சொத்துக்கள் எல்லாம் விற்று 50 லட்சம் ரூபாய் தரணும். அதானே அந்த 6 கான்ஸ்டபிளும் யாருக்காக அடிக்கிறான்? அவன் வீட்டு நகை போச்சுன்னு அடிக்கிறான்.
இன்னொருத்தரோட நகை போச்சுன்னா அடிக்கிறான் அவன். அப்போ அவன் இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டான், இப்போ ஜெயிலுக்கும் போயிட்டான். அப்போ அவனோட மனநிலை எப்படி இருக்கும்? ரைட்டா? அவன் அடிக்க சொன்னது யாரு? அடிச்சுட்டு நிறுத்தும்போது திரும்பவும் அடின்னு சொல்கிறாங்க, திரும்பவும் அடிக்கிறாங்க. செகண்ட் டைம் வந்த அந்த உத்தரவு இருக்குல்ல, அந்த 4 மணி வாக்கில் வருது அந்த உத்தரவு. அந்த உத்தரவில் தான் ஹெவியஸ்ட் டேமேஜ். அந்த பையன் வந்து பேசிக்கலி ரொம்ப வீக். அஜித் அந்த தம்பியை விட ரொம்ப வீக்கு. அவனை அடி தாங்க முடியல. தம்பி முன்னாடி போட்டு அடித்து ஒரு சீனை கிரியேட் பண்ணுறானுங்க. அதையும் தாங்க முடியல அவனால், அந்த அடியை தாங்க முடியல. இப்போ இன்னொரு தகவல் வருது, இவங்க நகை இழந்தவங்களுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தரோட உறவினர்கள் அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி அவங்க வந்து எஸ்பி கிட்ட பேசி இப்படி கூட நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஐஏஎஸ் எஸ்பி அப்படின்னா இந்த அளவுக்கு வராது. ஐஏஎஸ் சொல்லியிருப்பாங்க, எஸ்பி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது மாதிரிலாம் ஒரு நீங்கள் சாதாரணமாகவேங்க ஒரு 10 பவுன் போச்சுன்னா 5 பவுன் தான் எழுதுவாங்க ரெக்கார்டில். நம்ம பத்திரிகையாளர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டில் நகையை தொலைச்சிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்னா, வீடு பூந்து கொள்ளை அடிச்சிட்டானுங்கன்னா 10 பவுன்னா 5 பவுன் தான் தருவாங்க. அப்படி தான் எழுதுவாங்க. இது ஒரு 9.5 பவுனு. 9.5 பவுனுக்காக ஒரு உயிரை சாவடிக்கிற மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ ப்ரெஷர் வந்து அதிகமான ப்ரெஷர். அந்த அதிகமான ப்ரெஷர்னு சொல்லும் போது எந்த கேள்வி வருது, இப்போது என்னுடைய மேலதிகாரி வந்து என்னை ப்ரெஷர் பண்ணுறாரு அப்படின்றதுனால நான் வந்து எனக்கு கிடைச்சிருக்க ஒரு நபர், அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு திருட்டில் ஈடுபட்டிருக்க மாட்டாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்த போதும் அந்த ப்ரெஷருக்காக நான் அவரை அடிக்கிறேன் அப்படின்னு அந்த அடிக்கிற அந்த மனநிலையை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது? அட்லீஸ்ட் என்ன ஆகிடப்போகுது? அதிகபட்சமாக அவர் வந்து இல்லை நான் அடிக்க மாட்டேன்னு சொல்வதன் மூலமாக என்ன ஆகிடப்போகுது? அவரோட வேலையை விட்டு நீக்கிடுவாங்களா? இல்லை அதுக்காக நான் ஒரு உயிரை கொண்டாவது என் வேலையை நான் பாதுகாத்துப்பேன் அப்படின்னு அதை நியாயப்படுத்துறது அது சரியா? அதுதாங்க பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து, நான் எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் கிண்டல் பண்ணுவேன். நீங்கள் வந்து நான் வந்து இப்போ என் எடிட்டர் சொன்னால் கூட நான் நோ சார் சொல்லுவேன், என்னால் முடியாதுன்னு சொல்லுவேன். ரைட்டா? உங்களுக்கு சரின்னு பட்ட விஷயத்த, எனக்கு சரின்னு பட்ட ஒரு விஷயத்த அவர் என்னை ப்ரெஷர் பண்ணால் கூட முடியாதுன்னு சொல்லுவேன். இல்லை நான் செய்யாமல் ஒதுங்கிடுவேன். ஆனால் அந்த நோ சொல்கிற பவர் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? யூனிஃபார்ம் போலீஸ் ஃபோர்ஸில் நோ சொல்கிறதுக்கான பவரே கிடையாது. ஆர்மியிலையும் சரி, போலீஸ்லேயும் சரி, நீங்கள் வந்து ஹையர் கமாண்டு சொல்கிறதுக்கு நோ சொல்கிறதுக்கான இடமே கிடையாது. எங்கேயாவது போலீஸ் வந்து உயர் போலீஸ் அதிகாரி தவறாக முடிவெடுத்ததை எதிர்த்து கேள்வி கேட்டார், இவர் மாட்டேன் என்று சொன்னான்னு வந்திருக்கா? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு, பொதுமக்களை அப்பாவியா கோழி குஞ்சு மாதிரி சொல்கிறாங்க. எஸ்ன்னு தானே சொல்லி சுட்டாங்க. ஒருத்தர் விளக்க சொன்னார், அங்கே டம்முன்னு சுடுவாங்க, அது டம்முன்னு கேட்கும். அந்த மாதிரிலாம் ட்ரம்லலாம் கூட சுடல, நேராக ஸ்னோலின் வாயில் சுட்டாங்க. ரைட்டா? அப்போது கொத்து கொத்தா ஒரு 13 பேரை சுட்டு கொள்வது இருக்குல்ல, 13 பேர் அட்ட ஸ்ட்ரெச்சு, 13 பேரை சுட்டு கொண்டது யாரு? போலீஸ். கலைஞர் ஊர்வலத்தப்போ சந்தீப் ராய் ரத்தோர் என்கிட்ட சொன்னது, விவேக் அடிச்சிட்டாங்க, ஜூனியரோட ஃபோட்டோகிராஃபர். நான் கேட்குறேன் ரத்தோர்கிட்ட, விவேக் அடிக்கிறது எங்க? என்ன வந்து டிஜிபி கார் நிற்குது இல்லை, அங்கே வச்சு அடிக்கிறாங்க என்ன. ஒரு பொண்ணை வந்து அந்த டிஜிபி காம்பவுண்ட் ஷோர் அப்போ கம்மியாக இருக்கும் ஹைட்டு, ராதான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை அங்கே வச்சு அடிக்கிறாங்க. விவேக்கை நடு ரோட்டில் வச்சு அடிக்கிறாங்க, விவேக் ஃபோட்டோகிராஃபரை. நான் கேட்குறேன் ரத்தோர்கிட்ட, ரத்தோர் என்ன ஜி இது இப்படி இப்போ அடிக்கிறாங்க அப்படின்னு. சி தே ஆர் யூனிஃபார்ம்டு அனிமல்ஸ். அவன் வந்து அவன் கையில் நீ கன்னை கொடுத்துட்டீன்னா இல்லை தடியை கொடுத்துட்டீன்னா அவன் என்ன வேணா பண்ணுவான், அதுக்கெல்லாம் எல்லையே கிடையாது அப்படின்றாரு. யாரு? ரத்தோரு. ரத்தம் வைய நிற்கிற விவேக்கையும் என்னையும் பார்த்து என்னையும் எனக்கும் சொல்கிறாரு அவர். அவன் தான் தே ஆர் யூனிஃபார்ம்டு அனிமல்ஸ். யூனிஃபார்ம் போட்டிருக்கான்னு பார்க்காத அவன் அனிமல், அவர் நாயின்னு சொல்கிறார். இன்னைக்கு அந்த கைது செய்யப்பட்ட குடும்பத்தினர், கைது செய்யப்பட்ட காவல்துறையினோட குடும்பத்தினர் இன்னைக்கு சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. அதை கண்டிச்சு அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. குடும்பம் பாவம், அவங்க அவன் சொன்னதை செஞ்சான், அவன் வந்து
அவனை இன்னைக்கு பலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் எஸ்பியை கைது பண்ணல? எஸ்பிஐ ஏன் கைது பண்ணல? ஏன் மானாமதுரை டிஎஸ்பிஐ ஏன் கைது பண்ணல? சரி, இவ்வளோ பெரிய ஃபோர்ஸு, இவ்வளோ பெரிய ஆளை, இவ்வளோ பெரிய சம்பவத்தை ஒரு உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறானே, அந்த இடத்துல ஏன் ஒரு எஸ்ஐ கூட இல்லை? எஸ்பி சொல்லி டிஎஸ்பி சொல்லி போறீங்கல்ல, ஏன் அந்த இடத்துல ஒரு எஸ்ஐ இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லை? ஏன்னா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இருந்தால் அவன் கொஞ்சம் யோசிப்பான், நிறுத்துன்னுவான். ஓ, அப்படின்றீங்களா? ஆமாம். எதன் அடிப்படையில்? அது அவன் ஒரு அதிகாரி அப்படின்ற அடிப்படையில் அவனுக்கு இந்த சாதக பாதகம் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் தெரியும். அடிக்கணும், அவங்ககிட்ட உண்மையை வர வைக்கணும், இன்னும் ப்ரெஷர் பண்ணுறாங்க, இன்னும் வாங்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறதே ஒரு அதிகாரி தான், அடின்னு சொல்கிறதும் ஒரு அதிகாரி தான். ஆனால் இந்த டீமுக்குள்ள ஆஃபீஸரில் அந்த ஸ்டேஷனில், திரிபுவனம் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் புகார், ஓரல் புகார் தான் வருது. இன்ஸ்பெக்டர் பேர் ரமேஷ்குமார்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட ஓரல் புகார் வருது. ஆனால் எஸ்ஐ அங்கே இல்லை, அந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ லாங் லீவு. ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த்தில் இது வந்து நடக்கலை, வெளியிலேருந்து வந்த ஸ்ட்ரென்த்தில் நடக்குது. அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ள ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தான் இருக்கான், அதுக்கு மேலே ஒரு அதிகாரி அங்கே இல்லை. இருந்ததா கொஞ்சம் விளைவுகளை பற்றி யோசிச்சிருப்பாங்க, விளைவுகளை பற்றி யோசிச்சிருப்பாங்க, கொஞ்சம் மைல்டு பண்ணியிருப்பாங்க குறைந்தபட்சம். ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து எஸ்ஐ மேலாம் வந்து வழக்கு இருக்கு, நமக்கு தெரியும். சாத்தாங்குளம் இன்ஸ்பெக்டர் மேலேயே இருக்கு, அதுனா இல்ல. சரி, இந்த வழக்கு அடுத்து என்ன நடக்கும் அதான் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி பெனிக்ஸ் வழக்கை பாக்குறோம், ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அது வந்து இதை விட அதிகமாக தேசிய அளவுல இல்ல சர்வதேச அளவுல வந்து அது பேசப்பட்ட ஒரு வழக்கு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அப்பா மகனை படுகொலை செய்த காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் தண்டனை இல்லை. அப்படின்ற போது இந்த வழக்கு என்ன ஆகும்? உங்களுடைய அந்த ஒரு பத்திரிகையாளர் அனுபவத்துல இருந்து நான் கேட்கிறேன், என்ன ஆகும், எதை நோக்கி நகரும், அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதை வந்து ஒரு ஸ்பீடி ட்ரையல் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். எப்படி நம்ம அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும். ஞானசேகரன் வழக்கு மகளிர் நீதிமன்றத்துல 168 டேஸ்ல வந்து ட்ரையல் நடத்தி கன்விக்ஷனுக்கு போச்சோ, அந்த மாதிரி ஒரு ஸ்பீடி ட்ரையல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு கொண்டு போகணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டு தண்டனை என்பது வழங்கப்படணும். இதில் வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து டார்ச்சர் அப்படின்றது தான். இந்த டார்ச்சர் அப்படின்றதுக்கு எந்த விளக்கமுமே போலீஸ் அகராதியிலேயே கிடையாது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது தான் ஹையஸ்ட் டார்ச்சர். இப்போ ஸ்டேன் சுவாமிக்கு வந்து சிறையில் ஸ்ட்ரா கொடுக்க மறுத்தாங்க இல்லையா, அது ஒரு டார்ச்சர் இல்லையா? அந்த மாதிரி டார்ச்சர்கள் நேர இன்னைக்கு நடக்கிற டார்ச்சர்கள் இந்த பொதுமக்களுக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து வால்டர் தேவாரம் வந்து நக்சலைட்டுகளை ஒடுக்குறேன்னு 4000 பேரை வந்து அநியாயமாக சுட்டு கொன்று ஜெயிலியே சாவிடுச்சு. இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இது நடந்தது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வீரப்பனை தேடன்னு சொல்லிட்டு அதே வால்டர் தேவாரம் தலைமையில் அமைந்த படம் வந்து பிறப்புறுப்புல கரண்ட்டு கொடுத்தது, அம்மா வந்து பையன் முன்னாடி நிர்வாணமாக்குறது, அப்பா வந்து பொண்ணை வந்து அப்பா முன்னாடி நிர்வாணமாக்குறது, மலம் சாப்பிட வைக்கிறது, சாப்பாட்டில் யூரின் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் ஷாப்புன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண டார்ச்சர் வந்து சதாசிவம் கமிஷன் இருக்குது. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் எடுத்துக்கல. மிசா கால கொடுமையை அனுபவித்தவர் வந்து மு.க. ஸ்டாலின். மிசா கால கொடுமை சம்பந்தமாக சந்துரு வந்து இஸ்மாயில் கமிஷன் ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட்டை வந்து ஸ்டாலினுக்கே கொடுத்துருக்காரு. அதை அவர் படித்து பார்த்தாரா இல்லையா, அதுக்கு என்ன எஃபர்ட்டு, போலீஸ் டார்ச்சரை தடுக்கிறது எப்படி, மிசா கால கொடுமைகளில் நடந்த போலீஸ் டார்ச்சர் என்னன்றது தான் இஸ்மாயில் கமிஷன். ஸோ இந்த ஆங்கிளே வந்து இனிமேல் பற்றி ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிளில் வந்து இதை நீங்கள் பார்க்கணும். போலீஸ்னால் அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் விசாரணைக்கு கொடுக்கப்படுதுன்றத இல்லை, அந்த விசாரணை வந்து சயின்டிஃபிக்காக போகணும். இப்போ ஏன் சிபிசிஐடி விசாரணை கொண்டு போகிறாங்க, அவங்க சயின்டிஃபிக்காக கொஞ்சம் பார்ப்பாங்க, லோக்கல் போலீஸ் மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க, சிபிசிஐடின்றது சயின்டிஃபிக்காக பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக சயின்டிஃபிக் விசாரணை கொண்டு போகிறாங்க. ஏன் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் சயின்டிஃபிக்காக பண்ணக்கூடாது? நீங்கள் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஃபிட் பண்ணோம். சிசிடிவின்றது
ஹைகோர்ட் ஆர்டரே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சிசிடிவி இருக்கா? சிசிடிவி வந்து இப்போ நீங்கள் எல்லா காவலர்களும் வந்து பீட் பிளேஸ்லேருந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுன்றத கடமையாக போட்டிருக்கீங்களா? வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் தானே இன்னைக்கு காவலர் வந்து சம்மந்தப்பட்ட பீட்டுக்கு போனான்றதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக போலீஸோட ஒர்க்கிங் ஸ்டைலை வந்து பண்ணோம். சயின்டிஃபிக்காக பண்ணுறதுன்றது அது வந்து டெமோக்ராட்டிக்காக அதை வந்து கைதிகள் நலன் வந்து அதுக்குள்ளே வரணும், விசாரணை நலன் என்பது வரணும். எல்லா விசாரணையுமே வந்து சயின்டிஃபிக்காக இருக்கணும், டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வரணும். அந்த கொண்டு வரதான் ஜெய்பீம் படத்தில் வந்த மாதிரி ஆட்கள். இதில் எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுறது எண்ட் ஆஃப் த டே யாருன்னா, இவர் வந்து அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் வளர்த்த பிள்ளைங்க தான் அஜித்குமாரும் அஜித்குமாரோட சகோதரர்களும் தலை காய்ந்தவர்கள். ரைட். இதுல தான் இன்னொரு கேள்வி, இறுதியான கேள்வி. இதுவே வந்து இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் மேல வந்தா அந்த பையனை இந்த மாதிரி நடத்துவாங்களா? கண்டிப்பா இல்லையே. பிரசாத்னு ஒருத்தன் இப்போ ட்ரக் கேஸில் மாட்டினா, பெரிய பணக்காரன். அஜித், அவன் பேர்னா அஜய் வாண்டே. அஜய் வாண்டையா மிகப்பெரிய பணக்காரன், 15 கோடிக்கு கார் வச்சுருக்கான். ரைட்டா? அதே மாதிரி தூண்டில் ராஜா ஒருத்தன் வந்து போதைப் பொருள் கழுத்தில் மயக்கல மாட்டான். அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. இந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் போதைப் பொருள் விற்றுருக்கான். அவனுக்கே ராஜ மரியாதை தானே சென்னை நகர போலீஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அவங்க சயின்டிஃபிக்காக போய் இப்போது கெவின் ஒருத்தன் மாட்டுறான். கெவின் வந்து அந்த கிருஷ்ணாவுக்கு ட்ரக் சப்ளை பண்ணான்னா, கிருஷ்ணா உடம்புல ட்ரக்கே இல்லை சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது. ரைட்டா? அவன் வேறு ஏதோ மருந்து சாப்பிட்டு கேரளாவுக்கு போயிட்டு தான் வரான். கேரளா ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டில் வந்து அந்த மருந்துக்கு சப்ஸ்டியூஷன் அவன் வந்து பிளட்டில் ஏற்றிட்டு வரான். அதனால் அவன் பிளட்டில் இல்லை. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கெவனுக்கும் கிருஷ்ணாவுக்கும் பிரசாத்துக்கும் இந்த 3 பேருக்கு இடையில நடந்த டிரான்சாக்ஷன், மணி டிரான்சாக்ஷன், அதை வச்சு தான் வந்து கிருஷ்ணாவை ஃபிக்ஸ் பண்ணி கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து சென்னை போன்ற காவல்துறையில் சில இந்த மாதிரி கேஸ்களில் நடக்குது. அந்த மாதிரி சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போங்க. தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது? சங்கர் ஜிவால் கண்ட்ரோலில் இருக்குது, டேவிட்சன் தேவாசீர்வாதம் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க வந்து இதை கரெக்டாக மாடிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் உளவுத்துறை எதுக்கு இருக்குது? என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதெல்லாம் வந்து வரணும். ஸோ ஒரு ப்ரெஷர் வந்ததுன்னா நீங்கள் அடித்து ஒருத்தனுடைய தலை காஞ்சவனுடைய லைஃப்பை வந்து காலி பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் சயின்டிஃபிக்காக உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கான வேலையை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. இது வந்து வேலை செய்வதற்கு சோம்பேறித்தனம் அடைந்த காவலர்களும் காவல்துறையும் மிருகத்தனமான பிரிட்டிஷ்காரன் காலத்தை அந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்ற அந்த கான்செப்டில் பண்ணுறது தான் இது. ரைட்டா? நம்ம அப்பா இன்னைக்கு வந்து அப்பா கூட அடிக்கிறது இல்லை பசங்களை, அட்வைஸ் தான் பண்ணுறாரு. டே அப்படி பண்ணால் இப்படி வருண்டா, இப்படி பண்ணால் இப்படி வருண்டா, நீ நேற்று வந்து இதை இப்படி பண்ணடா, அதனால் இது நடந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலகட்டம் என்பது பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். வாத்தியார் அடித்தாலே தப்புன்னு சொல்லும்போது, அம்மா அடித்தாலே தப்புன்னு சொல்லும்போது, அடிக்காத, அடித்து அந்த மாதிரி வன்முறையோடு வளர்க்காதன்னு அம்மாக்களுக்கே சொல்லும்போது, யார் பெத்த புள்ளையோ அடிக்கிற உரிமை இந்த போலீஸ்காரங்களுக்கு எப்படி வந்தது? என்னதான் ப்ரெஷராக இருக்கட்டுமே, ஐஏஎஸ் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை ஆட்சி மாவட்டத்தில் கோல் வச்சுற அரசியல்வாதியோடைய ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை எது வேணா இருக்கட்டும், செத்தப்புறம் போய் 50 லட்ச ரூபா கொடுக்குறேன்றீங்களே, அடிக்காமல் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாமா? 8 லட்ச ரூபா நகை தானே அது. 50 லட்ச ரூபா இன்னைக்கு கொடுக்குறீங்க, அதில் நான் 5ல் 1 பங்கு தானே இது. கொடுத்துருக்கலாமே நீங்கள். ஏன்? அப்போது இலக்கணம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாத ஒரு நடைமுறை, சட்டத்துக்கு மீறின ஒரு நடைமுறை, சட்டத்தால் நியாயப்படுத்த முடியாத நடைமுறை. அவர் என்ன தீவிரவாதியான்னு நீதிபதி கேட்குறாருல, அவர் என்ன அடிச்சு கொள்ற அளவுக்கு அவர் என்ன தீவிரவாதியா? தீவிரவாதியை கூட அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதான் சட்டம். உங்களுக்கு தீவிரவாதியா இருக்கவன் உண்மையான ஒரு கொள்கை போராளியா இருப்பான்,
ஸ்டேன் சாமி மாதிரி அவரை அப்படி பண்ணுவீங்களா? அதான் இன்னைக்கு ஸ்டேன் சாமிக்கு சிலை வைக்கணும்னு போகும்போது பிஜேபி அப்போஸ் பண்ணுறாங்க. ஸ்டேன் சாமிக்கு சிலை வைக்கக்கூடாது. உங்கள் கண்ணுக்கு அவர் தீவிரவாதியாக தெரியலாம், நாட்டோட கண்ணுக்கு அவர் புரட்சிக்காரராக தெரிகிறாரு. அவரை கூட அப்படி பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் வந்து இதில் திமுக இருக்கிறவங்க நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்டாலினோட தூக்கம் கெடுது, நீங்கள்லாம் தூக்கத்தை கெடுக்கிறீங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா? இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுருந்தா தூக்கம் கெடாமல் என்ன கெடுக்கும்? அநியாயத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் மேட்ரு சொல்லி நான் திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதே விஷயம் இங்கே நடக்குதுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இல்லைல்ல. அதுதான் நியூஸ். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.